3 தக்காளி போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். அப்புறம் தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு, பட்டை, கிராம்பு போட்டு அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை போட்டு 2 பல் பூண்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டணும். வெங்காயம் எல்லாம் நல்லா பூண்டு எல்லாம் நல்லா வதங்கினோடனே 3 தக்காளி அரைச்சி வச்சது போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, அந்த தக்காளி எல்லாம் பச்சை வாசம் போக நல்லா வதக்கி விட்டோன்னே 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடணும். அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு அது கூடயே சிக்கன் மசாலா தூள் 2 ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா மிக்ஸ் ஆனோடனே 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சோடனே நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை போட்டு நல்லா கலந்து விட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க விட்டோடனே கொத்தமல்லி தழை போட்டு குழம்பு இறக்கிடணும். குருமா ரெடி. தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே ஊற்றிக்கலாம்.